நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 வாசித்த நூல்களில் ஒரு முக்கியமான 11 நூல்களை பற்றிய ஒரு காணொளி இது. இந்த வருஷம் வந்து ஒரு 60 புத்தகங்கள் தான் படிச்சிருப்பேன். வழக்கமாக நான் வாசிக்கக்கூடிய நூல்களோட எண்ணிக்கையை விட இது குறைவு தான். வருஷத்துக்கு ஒரு 25,000 பக்கங்கள் படிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட எய்மாக இருக்கும். இந்த வருஷம் அது முடியல. ஒரு 20,000 பக்கத்துக்கிட்ட தான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசி 2 மாதங்களாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் வாசிப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த வருஷம் இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த 11 நூல்கள், இந்த நூல்களில் ஒரு 4 நூல்கள் வந்து இப்போ என்னோடய கையில் இல்லை. இது வந்து நண்பர்கள்ட்ட வாசிக்க கொடுத்தது அப்படி இப்படின்னு வெளியில் போயிட்டு. ஸோ அதனால் முதல்ல அந்த 4 நூல்கள் பற்றி பார்த்துடலாம். முதல் நூல் வந்து பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்கள் எழுதிய யாதும் காடே யாவரும் மிருகம் அப்படின்ற ஒரு நூல். இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு, ஆய்வு கட்டுரைகளோட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வகையில் தமிழர்களுடைய இல்லை தமிழ் நிலத்துடைய பண்பாட்டு வரலாற்றை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான பார்வையை கொடுக்கக்கூடிய நூல். அதை வெறுமனே வந்து நாம் நம்முடைய வாழ்க்கை வட்டச் சடங்குகள் இல்லை ஆதாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பார்க்குறத தாண்டி மொழியியல், உளவியல் இந்த மாதிரி பல்வேறு துறைகளுடைய நாலேஜை இணைச்சிக்கிட்டு எப்படி நம்முடைய கடந்த காலத்தை நாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம், அதற்கும் இந்த சமகாலத்துக்கும் இருக்கிற தொடர்பை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலில் பேசப்பட்டிருக்கிற காலி குறிப்பான் அப்படிங்கிற கருதுகோள் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த யாதும் காடே யாவரும் மிருகம் நூல் பற்றி தமிழ் லிட்டரரி டாக்ஸில் ஏற்கனவே வந்து ஒரு காணொளி இருக்குது. ரெண்டாவது நூல் வந்து தருண் தேஜ்பால் எழுதிய முகமூடிகளின் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு நாவல். இது வந்து ஒரு ஆங்கில நாவல். இதை வந்து தமிழில் எழுத்தாளர் சாரு நிவேதிதா மற்றும் தாமரை செல்வி இருவரும் சேர்ந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நாவல் ஏன் ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரியான டிஸ்டோபியன் நாவல்னு சொல்லலாம். டிஸ்டோபியன் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய அவநம்பிக்கையை வெளிப்படுத்தும் நாவல்கள். 1984 மாதிரியான ஒரு நாவல் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த நாவலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு மெய்மை மரபு, ஒரு மெய்யியல் மரபு வந்து அதிகாரத்துக்கான வேட்கையை அடையும் போது அது எந்த அளவுக்கு குரூரமாக மாறும் அப்படின்றத இந்த நாவலில் தருண் தேஜ்பால் வந்து ரொம்ப விரிவாகவே பேசுகிறாரு. வஃபதார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓம் அப்படின்னு ஒரு மெய்யியலாளர் இருக்கார், ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மாணவர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய இயக்கத்தை எப்படி வந்து ஒரு மிலிட்டன்ட் இயக்கமாக மாற்றுறாங்க, மதம் வந்து ஒரு மிலிட்டன்ட் இயக்கமாக மாறினா அது எவ்வளவு குரூரமானதாக மாறும் அப்படின்றத மிக விரிவாகவே பேசக்கூடிய ஒரு நாவல். கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாவலும் அப்படின்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்புமே ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு. 0 டிகிரி பதிப்பகம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஆழ்நதியை தேடி அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த கட்டுரை தொகுப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த தொகுப்பில் வந்து ஜெயமோகன் தன்னுடைய படைப்பு இயக்கத்தோட மத்திய காலத்தில் இதை எழுதியிருக்கார். விஷ்ணுபுரம், பின்தொடரும் நெல்லின் குரல் இந்த மாதிரியான நாவல்களை எழுதின பிறகு 2000ங்களுக்கு அப்புறம் 2000 எழுதி 2002 2003 இந்த பீரியடில் இதை எழுதியிருக்காரு. இதே சமயத்தில் தான் ஒரு கொற்றவையும் எழுதுகிறார். இந்த நூலில் ஒரு வகையில் ஜெயமோகனுடைய இலக்கிய விமர்சன பார்வை வந்து ஒரு பெரிய தெளிவடையுது அப்படின்னு சொல்ல முடியும். இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னு அவருடைய முக்கியமான இலக்கிய புதுமைப்பித்தனிலிருந்து தொடங்குற ஒரு 20 இலக்கிய முன்னோடிகள் பற்றிய ஒரு நூலும் இதே சமயத்தில் தான் இணையாகவே எழுதியிருந்தார். அப்போது இந்த நூல் மூலியமாக ஜெயமோகனுடைய இலக்கிய விமர்சன பார்வை எப்படி உருமாறி வந்திருக்குங்கிறத நாம் இதில் பார்க்க முடியும். இந்த நூலில் அவர் முன்வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இன்ன வரைக்கும் தமிழ் இலக்கிய சூழலில் இருக்குது. அவர் வந்து எழுத்தாளர்கள் மரபை எப்படி அணுகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அவர் எப்படி மரபை அணுகிறாரு, நவீன இலக்கியத்துக்கும் மரபுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பல்வேறு வகையான கேள்விகளை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நூல் வந்து இந்த ஆழ்நதியை தேடி அப்படின்ற நூல். அடுத்ததாக வந்து இந்த நூல் அமிதாவ் கோஷுடைய நட்மக்கர்ஸ் அப்படின்ற இந்த ஆங்கில நூல். இந்த நூலை வந்து பென்குயின் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ஆழ்நதியை தேடி வந்து விஷ்ணுபுரம் பதிப்பகம் வழியாக வெளிவந்திருக்கு. இது வந்து பென்குயின் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கடந்த 500 வருட காலனிய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நூல். 500 வருடம் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது அப்படின்னா கூட, இந்த ஜாதிக்காய்க்காக ஒரு சின்ன தீவில் நடந்த சண்டையில் தொடங்கி எப்படி கடந்த 4 நூற்றாண்டுகளாக இந்த காலனியம் வந்து உலகத்துடைய முகத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பேசக்கூடிய ஒரு முக்கியமான நூல் வந்து இந்த நட்மக்கர்ஸ் அப்படின்ற நூல். இந்த நூலில் நாம் வந்து நம்முடைய வரலாறு சார்ந்த பார்வை, இப்போ நவீன பொருளியல் சார்ந்த பார்வை, எல்லா பார்வையும் இந்த நூலில் பேசப்படுது. இது எல்லாத்தையும் நாம் காலனியத்தை இணைத்து தான் யோசிக்கணும். காலனியம் வந்து ஒரு வகையில் அமெரிக்கா, முக்கியமாக இந்த நூலில் பேசப்படுறது வந்து வட அமெரிக்காவோட முகத்தை வந்து எப்படி இந்த
காலனி ஆதிக்கம் வந்து மாற்றி அமைச்சது. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ், ரெட் இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு வந்து காலனி ஆதிக்கத்தால் விளைந்த தீங்குகள் என்ன, நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட நிலைமையிலேயே இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் இல்லைனா வந்து பூர்வகுடிகள் அவங்களுக்கு எப்படி காலனிய மனநிலை வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கு, அது எப்படி சூழியல் மாற்றங்களை உருவாக்குது, எப்படி நாம் பழைய காலனிய மனநிலையிலேருந்து எந்த பாடமே கற்றுக்காமல் இந்த காலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். ஒரு வகையில் ஒரு ஹாரர் இல்லைனா வந்து ஒரு ஹாரர் ஃபிக்ஷனை வாசிக்கிற அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நூல். நிச்சயமாக எல்லாருமே வாசிக்கணும். இது தமிழில் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது அடுத்து த நட்மக்கர்ஸ், இது ஒரு முக்கியமான நூல். அடுத்ததாக இந்த புக்கோட அட்டை இல்லை, இது வந்து ரிபல்ஸ் அகைன்ஸ்ட் ராஜ். இது யாரோட புக்கு அப்படின்னா ராமச்சந்திர குஹாவோட புக்கு. ஸோ பேரை மட்டும் காமிச்சிட்றேன். ஸோ த ரிபல்ஸ் அகைன்ஸ்ட் ராஜ், ராமச்சந்திர குஹா. இந்த நூல் வந்து காலனிய ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடின 7 வெளிநாட்டுக்காரர்கள், குறிப்பாக வெள்ளையர்கள், 7 வெள்ளைக்காரர்கள் பற்றின ஒரு கதை. அதாவது ரிபல்ஸ் அகைன்ஸ்ட் ராஜ் அப்படின்றது. இந்த புத்தகம் தமிழில் வந்து 7 போராளிகள் அப்படின்ற பேரில் தமிழ்லையும் வந்திருக்கு. இந்த நூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இவங்க யாருமே இந்தியர்கள் கிடையாது. அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கிலாந்துலேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ வந்து இங்கே சேவை செய்ய வந்தவங்களும் கிடையாது. ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து போராடின வெள்ளைக்கார சுதந்திர போராட்ட வீரர்கள் 7 பேருடைய வாழ்க்கை. இப்போ அதை பற்றி அன்னி பெசன்ட்டில் ஆரம்பித்து மீராபென் வரைக்கும் ஒரு 7 போராளிகளை பற்றிய கதை. இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இந்தியா வர்றாங்க. இந்தியா அவங்கள ஈர்த்து தனக்குள்ளே தக்க வச்சுக்குது. இந்த நூலுடைய கட்டுமானமே ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுமானம். இந்த நூல் வந்து ஒவ்வொரு இப்போ அன்னி பெசன்ட்டோட ஆரம்ப காலத்துலேருந்து இறுதி காலம் வரைக்கும் பேசாது. அன்னி பெசன்ட்டோட அந்த தொடக்கம், அவங்க இந்தியாவுக்கு எப்படி வர்றாங்க, அவங்க பொலிட்டிக்கல் ரைஸ் எப்படி நடக்குது, பொலிட்டிக்கல் அந்த அரசியல் ரீதியான எழுச்சி எப்படி நடக்குது, அதன் பிறகு அந்த வீழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்ட்டாக பேசும். இப்போ அன்னி பெசன்ட்டை பற்றி பேசிட்டு திரும்ப அடுத்த ஆளுக்கு போயிடும், மீராபெண்ணுக்கு போயிடும், இப்போ அடுத்து வந்து இன்னொருத்தருக்கு போயிடும். இந்த மாதிரி மாறி மாறி போய் ஒரு நாவல் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய தொடக்க காலம், அவர்களுடைய எழுச்சி கட்டம், அவர்களுடைய வீழ்ச்சி, எப்படி வந்து அவர்களுடைய பெயர் வரலாற்றிலேருந்து மறக்கப்படுது அப்படின்றது வரைக்கும் ரொம்ப விரிவாகவே பேசக்கூடிய ஒரு நூல். இந்த நூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது இந்திய வரலாற்றை வேறொரு கோணத்தில் நமக்கு பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்கும். ரெண்டாவதாக, இந்த நூலில் ஒரு மைய இலையாக காந்தி வந்துக்கிட்டே இருக்கார். இவங்க 7 பேர் கூடயும் நேரடியாக காந்திக்கு தொடர்பு இருக்கிறது ஒரு சிலரோட தான். ஆனால் எல்லாரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் காந்தியோட லிங்க் ஆகிருக்கு. இந்த நூலை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்திய வரலாற்றை எந்த வகையில் எழுதினாலும், எந்த வகையான கருதுகோள்களை வந்து இந்திய வரலாற்றோட நவீன இந்திய வரலாற்றை எழுதினாலும் காந்திங்கிற பெயரை அதுலேருந்து நம்ம நீக்கவே முடியாது. காந்தி அப்படின்றது எப்படியோ நேர்நிலையாவோ எதிர்நிலையாவோ அந்த பெயர் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்லக்கூடிய ஒரு நூல். விரிவாக இல்லை, அந்த புரிதல் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் இது. அடுத்ததாக அசோகமித்திரன் சிறுகதைகள். அசோகமித்திரனை பற்றி நம்ம ஒன்றும் பெரிய ஒரு அறிமுகம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த சிறுகதை தொகுப்பு வந்து தமிழுடைய ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தெரிந்த அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். என்ன காரணம்னா, இந்த நூல் மூலியமாக தமிழ் மொழியுடைய அந்த மௌனம், ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு எவ்வளவு குறைவான சொற்கள் போதும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவதாக, சொல்லாமல் விடுறதின் மூலியமாக குறிப்புணர்த்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே அசோகமித்திரனுடைய இந்த தொகுப்பு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கதையை சொல்கிறதுக்கு அதோடைய அந்த எலும்புக்கூடு ஸ்கெலிட்டனை மட்டுமே சொன்னால் போதும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இது இருக்கும். இதில் இருக்கிற கதைகள் பற்றி, இது வந்து மத்திய 20ஆம் நூற்றாண்டுடைய கீழ் மத்தியதர வாழ்க்கையை பேசுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் வந்து சும்மா எல்லாரும் பொதுவாக சொல்கிறது. ஆனால் இந்த நூலில் ஒரு படைப்பாளியுடைய கூர்மை எந்த அளவுக்கு ஒரு அனுதாபமாக மாற முடியும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது இது ஒரு வகையில் க்ரியேட்டிவிட்டியோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய படைப்பூக்கம் வந்து சமூகத்துக்கு என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த நூலை கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். அடுத்த நூல் வந்து ஒதம்பல். இதை வந்து யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. சிவகுமார் முத்தையா அவர்களுடைய 2வது நாவல் இது. இவருடைய குறவை அப்படின்ற ஒரு நாவலை நான் வாசிச்சிருக்கேன். அதுதான் அவரோட முதல் நாவல், இது 2வது நாவல். குறவை நாவலில் அவர் இந்த அலைகுடிகள், ஊர் ஊராக போய் கூத்தாடுறவங்க, இந்த குறவையாட்டம் ஆடுறவங்க, இவங்களை பற்றின ஒரு கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு மாதிரி கட்டமைப்புலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல். இந்த நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி இதை அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் கீழ்வன்மணி பற்றி ஒரு நாவல் எழுத போகிறேன் அப்படின்னு. எனக்கு அப்போ கொஞ்சம் அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா குறவையில் இருக்கக்கூடிய நான் லீனியாரிட்டி, சுதந்திரம், அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நாவல் எழுதும்போது உங்களுக்கு கிடைக்காது.
அப்படின்றப்ப அதை எப்படி அவர் சாதிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து எனக்கு இருந்தது. ஆனால் இந்த நாவல் வந்து கீழ்வெண்மணியை பற்றிய நாவல் அப்படின்றது ஒரு நிமித்தம் மட்டும்தான். ஆனால் இந்த நாவல் பேசுகிறது வந்து அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியுடைய தஞ்சாவூரில் இந்த விவசாய வாழ்க்கை எப்படி இருந்தது, தஞ்சாவூர் வேளாண் குடிகளுடைய நிலைமை எப்படி இருந்தது, நிலச்சுவார்ந்தார்கள் எப்படி இருந்தாங்க, அப்போ நடந்த ஒரு அரசியல் மோதல்னால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப விரிவாக பேசக்கூடிய ஒரு முதல் நாவல் அப்படின்னு இதை சொல்லலாம். இதற்கு முன்பு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சிஎமுத்து எழுதியிருக்காரு, சோலை சுந்தர பெருமாள் எழுதியிருக்காரு. ஆனாலும் இந்த நாவலில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் சித்திரமும் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பிக்சரும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்த வாழ்க்கையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான சித்திரமும் இந்த நாவலில் இருக்குது. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நாவல் இது. அடுத்ததாக ஒரு குட்டி புக்கு. இது வந்து மையெருமை அப்படின்னு அலையாத்தி செந்தில் எழுதின ஒரு நூல். இது அவருடைய 2வது புத்தகம். இது வந்து ஒரு குறுநாவல். அவருடைய அந்த கோட்டவம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் தன்னுடைய நிலத்தை வந்து அவர் மிக செறிவாகவும் தெளிவாகவும் அதில் முன் வச்சிருந்தார். அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு இந்த நாவலை சொல்லலாம். அங்கேருந்து அடுத்த புள்ளிக்கு அவர் நகர்ந்து போயிருக்கிறத இந்த நாவலில் பார்க்க முடியும். நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு இப்போது அறிமுக எழுத்தாளர் அப்படின்னு செந்தில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நிச்சயமாக கவனித்து வாசிக்க வேண்டிய, எதிர்பார்ப்பை ஊட்டக்கூடிய ஒரு படைப்பாளி. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான புத்தகம். இதை வந்து நீலம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக சிவராம காரந்துடைய ஞானக்கிருக்கனின் 10 முகங்கள் அப்படின்ற இந்த புத்தகம். இது வந்து கன்னட எழுத்தாளர் சிவராம காரந்துடைய தன் வரலாறு. சிவராம காரந்த் வந்து ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர், 90 வயசுக்கிட்ட வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் படைப்பிலக்கியத்தில் மட்டுமே ஈடுபடலை. அவர் வந்து ஒரு காந்தியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு சுதந்திர போராளியாக தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து நிறைய கதர் இயக்கம்லாம் இதில் கன்னடத்தில் கர்நாடகாவில் அவர் நடத்தியிருக்கார். அங்கேருந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படைப்பு இயக்கத்துக்கு வர்றாரு. எழுத்தாளர் ஆகிறாரு, பத்திரிகையாளர் ஆகிறாரு, யக்ஷகானத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறாரு, சூழியல் போராளி ஆகிறாரு. இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களில் அதுக்கப்புறம் கலைக்களஞ்சியம் உருவாக்குறாரு. குழந்தைகளுக்கான சிறுவர் கலைக்களஞ்சியம் உருவாக்குறாரு, அறிவியல் கலைக்களஞ்சியம் உருவாக்குறாரு. இசையில் அவருக்கு ஈடுபாடு உண்டு. இது எல்லாமே ஏதோ மேம்போக்காக வந்து ஒரு இது கிடையாது. இந்த கிரேட் டிக்டேட்டர் படம் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் வந்து அதில் ஹிட்லராக நடிச்சிருப்பார். ஹிட்லருக்கு பல்துறை ஆர்வம் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வந்து ஒரு ஹிட்லர் வந்து டக்குன்னு படம் வரைஞ்சிட்டு இருப்பார், அப்புறம் வந்து மியூசிக் வாசிப்பார், டக்குன்னு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி கிடையாது. இது ஒவ்வொரு துறையிலையும் இவர் வந்து தீவிரமாக ஆழமாக ஈடுபட்டவர். ஒவ்வொரு துறை அறிஞர்களோடும் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது. இவரே ஒரு அறிஞர் தான் எல்லா துறையிலையுமே. ஸோ ஈடுபட்ட எல்லா துறைகள்லையுமே ஒரு ஆழங்கால் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி. அவருடைய தன் வரலாறு. இப்போ இந்த தன் வரலாறை மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா சிவராம காரந்த் வந்து ஓகே சிம்பிளாக ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த தன் வரலாறோட சேர்த்து கன்னட படைப்பு இல்லை கலை வரலாற்றை பார்க்கும்போது தான் சிவராம காரந்த் வந்து அதில் எவ்வளோ முக்கியமான ஆளுமை அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன். இது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த நூலை வந்து அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக உமா மகேஸ்வரி கதைகள். இப்போ இந்த உமா மகேஸ்வரி கதைகள் புத்தகம் வந்து இந்த ஏன் முக்கியம் அப்படின்னா, நான் உமா மகேஸ்வரி அவர்களுடைய நாவலை வந்து ஆல்ரெடி முன்னாடியே வாசிச்சிருக்கேன். சிறுகதைகளும் ஒரு சில கதைகளை வாசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு புத்தகமாக வாசிக்கும்போது தான் ஒரு படைப்பாளியுடைய முழுமையான ஒரு பார்வை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ இந்த நூலை வாசிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உமா மகேஸ்வரி ஒரு வகையில் முன்னுதாரணங்கள் அற்ற ஒரு படைப்பாளி அப்படிங்கிறத நாம் இதில் புரிஞ்சுக்க முடியும். இது பெண்களோட வாழ்க்கையை பேசுதா அப்படின்னா ஆமாம். ஆனால் பெண்களோட வாழ்க்கையை பேசுகிறதுக்கு உமா மகேஸ்வரி எந்த வகையான கருதுகோள்களையும் எடுத்துக்கல. தன்னனுபவம் மட்டுமே சார்ந்து எழுதுகிறாங்க. ஆனால் தன்னனுபவம் சார்ந்து எழுதும்போதும் நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையான விமர்சன பார்வையும் அவர்களுக்கு இணைந்தே வெளிப்படுது. ஏகப்பட்ட நுண்தருணங்கள், கவித்துவமான தருணங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நூல். பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நாம் இந்த நூலை வாசிக்கணும். அப்போ பெண்கள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிராக்கெட் போட்டு ஒதுக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு வீடுகளை விட்டு வெளியில் போகிறதுலே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சந்தித்து வாழ்ந்த ஒரு இனம். அது எப்படி யோசிக்குது, அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன, அவங்களோட மீறல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஏராளமான விஷயங்களை வந்து இந்த நூலில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க மேலே செலுத்தப்பட்ட வன்முறையை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, இல்லை எப்படி எதிர்கொள்ள முடியாமல் அழிஞ்சு போனாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த நூல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான நூல். அந்த இறுதி நூல் வந்து உலக விஞ்ஞான புனைவுகள் அப்படின்றது, அந்த நூலும் என்னோடய கையில் இல்லை. அது வந்து யாவரும் பதிப்பகம் வெளியிட்ட ஒரு நூல். இந்த நூலில் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட
புனைவு அறிவியல் புனைவு சிறுகதைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த நூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருட இடைவெளியில் வெவ்வேறு காலங்களில் எழுதப்பட்ட அறிவியல் புனைக்கதைகளோட தொகுப்பு. வெவ்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூலை வந்து பிரவீன் பகுருலி வந்து தொகுத்திருக்கார். ஒரு எதிர்காலம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு யோசனையை எப்படியெல்லாம் அறிவியல் வந்து அணுகிருக்கு அப்படின்றத நம்ம இந்த நூல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கா, நம்பிக்கை அளிக்காததாக இருக்கா, டிஸ்டோப்பியனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த நூல் மூலயமா நாம் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி இந்த நூல் ஒரு பெருந்தொகுப்பு அப்படின்றதுனால இந்த நூலை மொத்தமாக வாசித்து முடிக்கும்போது அது நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்குது. வாழ்க்கையை, உலகத்தை அறிவியல் துணை கொண்டு எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவை இந்த நூல் வந்து நமக்கு கொடுக்குது. இதுவும் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல். நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் படித்த 2025 வாசித்த முக்கியமான நூல்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம அடுத்த வருஷம் வந்து தமிழ் லிட்ரரி டாக்ஸில் நிறைய யோசனைகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா செய்யணும். ஸோ அனைவருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே சொல்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.